செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரட்டை இலை சின்ன விவகாரம் தொடர்பாக 8 வார கால அவகாசம் வேண்டும் என்று சசிகலா அணி தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக மனுவில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 17ஆம் தேதி இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்று முடிவெடுக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருந்தது. இந்த நிலையில் இரட்டை இலை சின்ன விவகாரம் தொடர்பாக 8 வார கால அவகாசம் வேண்டும் என்று சசிகலா அணி தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது டெல்லி செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணபதி, சசிகலா அணி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் அந்த மனுவில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? வரும் ஏப்ரல் 17ஆம் தேதியன்று இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை எப்படி நடத்துவது, அதற்கான தேதிகள் என்ன, எவ்வளவு அவகாசம் தேவை என்ற விஷயங்களை தேர்தல் ஆணையம் முடிவு செய்து 2 பக்கங்களுக்கும் தெரிவிப்பதாக இருந்தது. அதற்கு முன்பாகவே தற்போது வி.கே. சசிகலா தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர்கள் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கும் அந்த கடிதத்திலே கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கு எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. 8 வார கால அவகாசம் தேவை என அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு நன்றாகவே தெரியும் வேதவள்ளி, 2 பக்கங்களுமே தங்களுக்கு ஆதரவாக கட்சியின் உறுப்பினர்கள் அளித்திருக்கும் கடிதங்களை, அதை தவிர பல்வேறு ஆவணங்களை தொடர்ந்து தாக்கல் செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே தான் கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கு தற்போது வி.கே. சசிகலா தரப்பிலிருந்து நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. கணபதி, சசிகலா தரப்பு கால அவகாசம் கேட்டிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் கால அவகாசம் வழங்குவதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? இன்றுதான் இந்த கடிதம் தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கடிதத்தை பரிசீலித்து ஏற்கனவே நாம் பார்க்கிறோம், ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு இடையிலே இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கின்றன. அதில் நாளை குட் ஃப்ரைடே விடுமுறை என்பதாலும் அதன் பிறகு சனி ஞாயிறு என்பதாலும் தேர்தல் ஆணையம் இதை பரிசீலனை செய்து அவர்களுக்கு தகவல் அனுப்பும். பொதுவாக கூடுதல் அவகாசம் கேட்கும் போது அதை கொடுப்பதுதான் மரபாக தேர்தல் ஆணையம் வைத்திருக்கிறது. ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள் ஒரு வழக்கின் முடிவை எடுக்க வேண்டும் என்றால் மட்டுமே அது போல கூடுதல் அவகாசம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒருவேளை 8 வாரத்துக்கு பதிலாக அதை விட குறைவாக ஏதேனும் கால அவகாசம் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.